அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த அம்மனி இருந்துட்டு காலையிலேயே கொஞ்சம் கண்ணுக்குட்டி போடுற மனைக்கு தான் இருந்தாங்க. சரி, எப்படி இப்போ போட்டுக்கிட மாட்டாங்க, சாயங்காலம் ஆயிரும் அப்படிங்கிற தைரியத்தில் நானும் வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சாப்பாட்டில் கையை தாங்க வச்சேன். நம்ம உளவுத்துறைகிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, மாடு கண்ணுக்குட்டியை போட்டு பிடிச்சின்னு. கண்ணுக்குட்டியை போட்டு பிடிச்சா அதை கொஞ்சம் சீக்கிரமே சொல்லக்கூடாதா ஐயா? இப்போ வர நம்ம உளவுத்துறைகிட்ட இருந்து நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் வர ரொம்ப லேட்டாகி போயிருதுங்க. சரி, கண்ணுக்குட்டி போட்டதை போட்டுருச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம், பொறுமையாக சாப்பிட்டு போவோம். நான் சாப்பிட்டு தாங்க வந்தேன். ஏன்னா நமக்கு சோறு முக்கியம் இல்லையா? உங்கள் பண்ணையில் எப்போயுமே மாடுங்க கண்ணுக்குட்டி போடுற வீடியோ தான் அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. என்னங்க பண்ணுறது, மற்ற வீட்டில் இருக்கிற மாடுகள்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை கற்றுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ சாதனையெல்லாம் படைக்குதுங்க. நம்ம அம்மனிங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா சாப்பிட தூங்க. இதில் எங்கிட்டு இதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடுது. இல்லை எங்கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறது. ஓனர் மானே, எங்களுக்கு சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், ரைட்டு. நீங்கள் இப்போ என்ன உலக சாதனை படைச்சிட்டீங்கன்னு சொல்லி எங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்னென்ன ரெக்கார்டு வாங்கியிருக்கீங்க, எத்தனை ஒலிம்பிக்கில் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த மெடல்லாம் காட்டுங்க பார்ப்போம். சரி, நீ இப்போ கண்ணுக்குட்டி போட்டதில் டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். புளியம்பழம் பறிக்கணும்னு புளிய மரத்தில் ஏறினானா, புளியங்காய் புளிக்கீரை சீனி கீழே இறங்கினானா போக்கத்தவன். இதுக்கு மேலே இவகிட்ட பேசினா பெரிய வம்பாய் போகும். அவளை விடுங்க. இந்த கண்ணுக்குட்டி இப்போ என்ன கண்ணுக்குட்டின்னா காலை கண்ணுக்குட்டி தாங்க போட்டிருக்கு. இந்த மாடு வந்து ஹெச்எப் ரகத்தை சேர்ந்த மாடுங்க. 6 பல்லு மாடு. இப்போ போட்டிருக்கிறது 2வது ஈத்து. காம்பெல்லாம் நல்லா ரோஸ் காம்பு தான், நல்லா மடுசீரெல்லாம் இருந்துச்சு. கண்ணுக்குட்டி சூப்பராக, அதுக்கு ஏற்ற மாதிரி கருப்பு வெள்ளை தான் போட்டிருக்கு. ஹெச்எப் ப்ரீடு தான். பட் என்ன செய்ய, கெடா கண்ணுக்குட்டியாக போட்டுருச்சே மக்களே. பொதுவாக பிறந்த கண்ணுக்குட்டிங்கனாலே அழகுதாங்க. அதுவும் அந்த கண்ணுக்குட்டிங்க சேட்டை பண்ணுறதும் இந்த மாட்டில் பால் குடிக்கிறதையும் பார்க்கல எவ்வளவு அழகாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் ஒரு மாடு சேல்ஸ் ஆகிருந்துச்சு. சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ பொறுமையாக எடுப்போம், அப்போதையில் இந்த மாடையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேங்க. என்ன செய்ய, நம்ம நேரம் எந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியுது, அதுக்குள்ளே மாடே தாள் வந்துட்டாங்க. இந்த மாடை பார்த்திங்கன்னா இது வந்து செவலை ரகத்தை சேர்ந்ததாங்க. செவலையிலேயே இதை வந்து கருஞ்செவலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாடு வந்து எங்கிட்ட இப்போ 13 லிட்டர் கறந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாடு வந்து இப்போது போட்டிருக்கிறது 3வது கன்றுக்குட்டி. பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு, பட் பல் நல்லா இருக்குது. காம்பு விலாசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கறவையெல்லாம் இந்த மாட்டில் சூப்பராக இருக்குங்க. நானே உட்காந்து கறப்பேன் இந்த மாட்டில். அந்தளவுக்கு நல்ல கறவை சூப்பராக இருக்கும், நல்ல காம்பு விலாசம் இருக்கும். மடி செட்டெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையான மடி செட்டுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு தான் இது. இந்த அக்காவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அக்காவை போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த அக்கா நம்மக்கிட்ட வந்து 8 நாள் ஆச்சுங்க. இந்த அக்காவோட பள்ளி என்ன, இந்த அக்காவை போட போகிறது எத்தனாவது கன்றுக்குட்டி, மடி செட்டு எந்தளவு வச்சுருக்காங்க, நீ எத்தனை நாளில் கன்றுக்குட்டி போடுவாங்கங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் இந்த அக்காவை பற்றி. ஆனால் ஒன்று மறந்துட்டேங்க. இந்த அக்காவுக்கு மொட்டைன்னு சொன்னால் கோவம் வருதுங்க. அது நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். நீங்களே பாருங்களேன், மொட்டைன்னு சொல்கிறதுக்கு அந்த அக்காவுக்கு எப்படி கோவம் வருதுன்ட்டு. என்ன மொட்டை மறைக்கிறீங்க? மொட்டைன்னு சொன்ன கோவம் வருதா? மொட்டைன்னு சொன்ன கோவம் வருதா? அப்படியா? மொட்டைன்னு சொல்லக்கூடாதா? மொட்டைன்னு சொல்லக்கூடாதா? நீங்கள் மொட்டை இல்லையா? மொட்டைன்னு சொல்லக்கூடாதா? உன்னையா மொட்டைன்னு சொல்லக்கூடாதா? பார்த்தீங்களா மக்களே, இந்த அக்கா எவ்வளோ ரோசமானவங்களாக இருக்காங்கன்னு. அவங்கள மொட்டைன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காதான், மொட்டைன்னு சொல்லக்கூடாதான். என்னடா எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஏதோ பாயை விரித்து போட்ட மனைக்கு விரித்து போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே, இது நம்ம மாட்டுக்கு போடுற சோளத்தட்டை, சோள நாற்று தான். மழை பெஞ்சதில் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு மக்களே. ஈரமாக இருக்கிறதுனால மாடுங்க வந்து சாப்பிடாது. ஸோ அதனால் வெயிலில் காய வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வர்ண பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் என்ன பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிலங்க. நம்ம மேலே ரொம்ப காண்டாக இருக்காங்களோ என்னமோ. காலையில் என்னடானா சூரிய பகவான் போட்டு தள்ளுறாரு, அடிக்கிற வெயிலில் தன்னால் இருக்கவே முடியல. சாயங்காலம் என்னடானா மழை வெளுத்து கட்டுது. யாரா இது திடீர்னு ஒரு குட்டி புள்ள வந்து நிற்கின்னு பார்க்குறீங்களா? இது வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய அக்கா மக தான். இப்போ பண்ணுற சேட்டையை பாருங்களேன். அந்த கண்ணுக்குட்டியை போட்டு படுத்தி எடுக்கா. பக்கத்தில் போய் கொடு.
பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியை போய் சோழநாத்தை தின்னுனா அது எங்கெங்க திங்கும். அதை போட்டு படுத்து எடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா, எந்தெந்த மாடு எங்கே கட்டணும், இந்த கண்ணுக்குட்டி எங்கே கட்டணும்னு. மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கிறதுனால எங்கே கட்ட இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்க கேட்டு அவள் எனக்கு ஒரு பிளான் சொன்னான். அது என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் நீங்களே. வழியை பார்த்தேன் நான். இந்த அங்கிட்டோட கண்ணுக்குட்டி கட்டிட்டானோ, சரியா? அங்கே ஒரு மாடு கட்டிட்டானோ, இங்கே ஒரு மாடு கட்டிட்டானோ, இங்கே ஒரு மாடு, சரியா? இங்கே ஒரு மாடு கட்டிட்டா. அப்போ இந்த கண்ணுக்குட்டி எங்கே கட்டுவ? கண்ணுக்குட்டி அங்கே கட்டிடும். அங்கே வெயில் வந்துரும்ல. அப்போ இங்கே இந்த கட்டியை பார்த்தா இங்கே வெயில் வந்துட்டா அப்போ அங்கனுக்குள்ளே படுக்க வச்சிடும். இப்போ அந்த இடம் இதை கொஞ்சம் எண்டுக்கப்பா அந்த எறும்பா இருக்க அதை போறியா படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கி. என்னாச்சு? நம்ம மொட்டை மாடு கொஞ்சம் ஃபோர்ஸாக மூச்சு விட்டுச்சா, அந்த சவுண்டை கேட்டு பயந்துட்டா. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இடத்தெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. கண்ணுக்குட்டி எங்கே கட்டணும், மாடை எங்கே கட்டணும், எங்கே நிழல் இருக்கும், எங்கே வெயில் இருக்குன்னு அவள் அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கையில திடீர்னு அந்த மாடு புஷ்ஷுன்னு சவுண்டு விட்டுச்சா. அதை கேட்ட உடனே பயந்துட்டா. அவளை ஒரு க்யூட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் பேசும்போது ஏன் சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி வீடியோ எடுத்தேன்னா, நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சால் பேச மாட்டேங்கிறா, வெக்கப்படுறா. அதனால் அவளுக்கே தெரியாமல் நான் எடுத்த வீடியோ தான் இது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைய தான் வேலையை பெண்டை நாட்டிவிட்டாங்க. சாயங்காலமாவது 4 தோசையை தின்னுட்டு அக்கடான்னு கடத்துவோன்னு பார்த்தா அங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே வந்துருச்சு. அப்படி என்ன ஆகி போச்சுன்னு தானே கேட்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த இருக்காங்களே இந்த அம்மனையும் கண்ணுக்குட்டியை போட்டாங்க, அது நைட் நேரத்தில். நாங்கள் கூட இன்றைக்கி ராத்திரி பூரா சிவராத்திரி ஆகி போகுமோன்னு நினச்சோம். இல்லைங்க, நல்ல வேலை. நஞ்சும் சீக்கிரமாக போட்டாங்க, கண்ணுக்குட்டி நல்லபடியாக போட்டாங்க. சரி, கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விட்டுட்டு சீம்பாலை கறந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போகுன்ட்டு இப்போ சீம்பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடை பற்றின அப்டேட்டு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த மாடு வந்து தலையீத்து மாடுங்க, 2 பல் மாடு. இந்த மாடு இப்போ போட்டிருக்கிறது தான் கண்ணுக்குட்டி. இது தலையீத்து மாடு. மடி செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. காம்பு பாருங்களேன், தலையீத்துலேயே நல்லா பெரிய காம்பாக இருக்குது. இப்படி காம்பு இருக்கிற மாடுகள் தான் கறவைக்கு நல்லாயிருக்கும். தலையீத்து மாடுகளே சின்ன காம்பாக இருக்கும். அப்படி அந்த சின்ன காம்பு இருக்கிற மாடாக இருந்தால் கறவைக்கு பிரச்சனையாக இருக்குங்க, கறக்க முடியாது. இந்த மாதிரி பெரிய காம்பு இருக்கிற மாடுனா கொஞ்சம் கறவைக்கும் நல்லாயிருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து தலையீத்து மாடாக தான் வாங்கணும் அப்படிம்பாங்க. புதுசாக பண்ணை வைக்கிறவங்கனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பண்ணை வச்சுருக்கவங்கனாலும் சரி, சில பேர் தலையீத்து மாடுகளாக தான் எங்கள் பண்ணைக்கு வாங்குவோன்னு இருப்பாங்க. அவங்க கறவையும் மிஷின் கறவையை வச்சு கறப்பாங்க. அப்படி சின்ன காம்பாக இருக்கிறதெல்லாம் மிஷின் கறவைக்கும் செட் ஆகாது. இந்த மாதிரி காம்பாக இருந்துச்சுன்னா நம்ம மேனுவலாக கறந்தாலும் நல்லாயிருக்கும், மிஷின் கறவைக்கும் நல்லாயிருக்கும். சின்ன காம்பாக இருந்துச்சுன்னா 2க்குமே செட் ஆகாது. ஸோ அதனால் மடி செட்டு பார்க்கையில் காம்பு இந்த விலாசத்தையும் நல்லா பார்த்து, தலையீத்து மாடு வாங்கையில் காம்புகளையும் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அம்முனியை பற்றி சொல்லிட்டேன். இந்த அம்முனி போட்டிருக்க பிள்ளை என்ன பிள்ளைன்னு சொல்லலைன்னா உங்களுக்கு தப்பாக தெரியுமில்ல. இதுவும் அந்த ஆண் கண்ணுக்குட்டி தாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம வீட்டுக்கு 2 புது கண்ணுக்குட்டி வந்திருக்கு. அதுவும் ஆண் கண்ணுக்குட்டியாக வந்திருக்குங்க. இந்த பயவுலையும் அந்த பயவுலையை பார்த்து காப்பி அடிச்சிருப்பியான் போலங்க. அவனை மனைக்கே பால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சண்டை போடுறான். ஒழுங்காக பிடிச்சி குடிக்க தரல, நம்ம பிடிச்சிட்டாலும் குடிக்க மாட்டேங்கிறான். என்னடா இது சட்டி ஃபுல்லாக களிமண் அள்ளி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ராகி கூழ் காய்ச்சி வச்சுருக்கோங்க. ஈண்ட மாட்டுக்கு வந்து பெரும்பாலும் கூழ் காய்ச்சி விடுங்க, அதுதான் நல்லது. ராகி கூழ், மண்டை வெல்லம், சுடு தண்ணி, உப்பு இதை போட்டு வைங்க. மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா செரிமானமும் ஆகும், செமிக்கவும் செய்யும். ஆஸ் யூஷுவல் அடுத்து சீம்பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை பேருக்கு சீம்பால் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே.